ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கேரளா தமிழ் டைரிஸ். என் கல்யாண புதுசில் நான் ஒரு கேரளா வெட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த மேரேஜில் தாங்க முதல் தடவையாக நான் இந்த சிக்கன் கடை ட்ரை பண்ணுறேன். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் ட்ரை பண்ணணுமா? வாங்க சேர்ந்து குக் பண்ணுவோம். இதில் 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் சிக்கன் மேரினேஷன். 1/2 kg சிக்கன், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட் தேவையான அளவுக்கு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 4 or 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், கொஞ்சமாக கர்ட் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்க. தேவை இருந்துச்சுனாக்கா 2-3 ஸ்பூனு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இது 1 மணி நேரம் ரெஸ்ட் ஆகட்டும். நீ செகண்ட் ஸ்டெப்புங்க சிக்கன் மசாலா ரெடி பண்ணுறது. அதுக்கு 3 மீடியம் சைஸ் ஆனியன், 4 சின்னதாக டொமேட்டோ. இந்த டொமேட்டோ நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் இது போல் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக குக் ஆகிடும். ஃபஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஜஸ்ட் ஒன்று கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது எடுத்துடலாம். ஓவராக குக் பண்ணிட்டாக்கா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். மிச்சிருக்க பீசஸ் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இனி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் சூடாகட்டும். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச ஆயில் பேலன்ஸ் இருக்குது. அதில் வந்து 50 ml ஆயில் சேர்த்துக்கலாம். சாப் பண்ணி வச்ச ஆனியனும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணால் ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகிடும். கூடவே 2 ட்ரை சில்லிஸும் ஆட் பண்ணிக்கணும். இது ஓவர் குக் ஆகுவானா ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் குக் ஆகினா போதும். இனி 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் ஆகட்டும். இனி 3-4 க்ரீன் சில்லிஸும் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இது ஒரு 2 மினிட்டு குக் ஆகட்டும். நீ 3/4 ஸ்பூனு ரெட் சில்லி பவுடர், கலருக்காக 2 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்டு குக் ஆகட்டும். பேஸ்ட் பண்ணி வச்சுக்கினா டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பார்த்தீங்களா, இது போல் ஆயில் செப்பரேட் ஆகணும். ஆல்ரெடி நான் 2 மீடியம் சைஸ் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்துக்கணும். இது ஓவராக குக் ஆகுவானா ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ் குக் ஆகினா மாத்திரம் போதுங்க. ஃபைனலி இதில் 3 டைப்பான சாஸஸ் ஆட் பண்ணுறேன். 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 3/4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். சாஸஸ் சேர்த்துக்கணும். 1 நிமிஷம் குக் ஆகட்டும். இனி 2 கிளாஸு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட் செக் பண்ணி சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி ஆனியன் சேர்க்கும் போது சால்ட்டு சேர்த்துருக்குறோம். 3/4 ஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று கொதிக்கிட்டோம். ஃபைனலாக ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இது கீ ரைஸு, பரோட்டா, சப்பாத்தி கூட பெஸ்ட்டு காம்போங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபீட்பேக் பண்ணுங்கள். இப்போது ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 7 to 8 மினிட்ஸு குக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸில் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது போல் ஈஸியான சிம்பிளான ரெசிபீஸ்க்கு மறக்காத கேரளா தமிழ் டைரிஸ் ஃபாலோ பண்ணிடுங்க.